மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் 2/5/2025 வெள்ளிக்கிழமை, திருவாதிரை நட்சத்திரம். இனி 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். இன்றைய தினம் உங்களது முயற்சிகள் வீண் போகாது, தக்க பலனை கொடுக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் ஆற்றும் முயற்சிகள் தேவைதானா என்று நீங்கள் பார்க்க வேண்டும். முதலில் தேவையற்ற முயற்சிகள் இன்று வேண்டாம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். இந்த நாள் உங்களது தன்மையான பேச்சின் மூலமாக நடைபெற வேண்டிய ஒரு நல்ல காரியத்தை நடத்தி காட்டுவீர்கள். நல்ல நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் தன்மையாக பேசி நீங்கள் நினைத்ததை முடித்து கொள்ள வேண்டிய நாளாக இருக்கிறது. கூடுதல் கவனம் தேவை பேச்சில். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களிடம் ஒளிந்திருக்கும் ஒரு திறமையை காட்டி புகழ் பெறும் நாளாக காட்டுகிறது. நல்ல நாள். இந்த நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏனோ தெரியவில்லை, மனதிலே ஒரு சலிப்பு தோன்றுகிறது. இன்று பார்த்து கொள்ளுங்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற அனாவசியமான செலவுகளை இன்று நீங்கள் செய்வீர்கள் என்று காட்டுவதால் செலவு செய்யும் விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். இந்த நாள் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கும் ஒரு நல்ல செய்தி இன்று வரும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள். இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். இந்த நாள் நீங்கள் எதிர்பார்த்தது என்னமோ கொஞ்சம்தான், ஆனால் இன்ப அதிர்ச்சியாக கையில் கிடைத்தது அதிகம். நல்ல நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள். இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நியாயமான எதிர்பார்ப்பு கூட அப்படியே கிடைப்பதாக காட்டவில்லை. சற்று குறைந்துதான் கிடைக்கும் என்று காட்டுவதால் கூடுதல் உழைப்பு வேண்டும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள். இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் கூட பயப்படாமல் துணிச்சலாக ஒரு காரியம் செய்து அந்த காரியத்தில் வெற்றி பெறும் நாள். இந்த நாள் நல்ல நாள். இந்த நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயந்து ஒரு வேலையை செய்து அந்த வேலையில் போதுமான, அதாவது நீங்கள் எதிர்பார்த்த
நல் வரவை பெறாமல் போவதற்கு வாய்ப்பு உண்டு. எனவே பயமின்றி துணிச்சலுடன் ஒரு காரியத்தில் ஈடுபடுங்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். அதிர்ஷ்டம் உண்டு. இன்றைய தினம் எதை நீங்கள் நினைத்தீர்களோ அது வந்து சேரும். அத்தகைய அதிர்ஷ்டம் இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்டம். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் தகுதி இருந்தும் எல்லாவற்றிலும் தேர்ச்சி பெற்றும் தேர்ந்தெடுக்கப்படாமல் போவதற்குண்டான வாய்ப்பு உண்டு. கவனம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பாரா ஒரு நெருக்கடி இன்று வரும். சற்று கவனம் தேவை. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது புதிய தொடக்கம் அல்லது அமையும் ஒரு புதிய உறவு உங்களுக்கு நன்மையை செய்யும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று யாரையும் பகைத்து கொள்ளாமல் உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாள் இந்த நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். எல்லோருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் ஒரு வேலையை நீங்கள் இன்று சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். நற்பெயர் பெறுவீர்கள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லா ஒரு விஷயத்தில் உங்களை ஒரு சிலர் இழுக்கும் முயற்சி நடக்கும். சுதாரிப்பாக இருந்து அதற்கு இடம் கொடுக்காதீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சவால் போன்ற ஒரு பணியினை தைரியமாக ஏற்று அதை நடத்தி அந்த பணியில் வெற்றி பெறும் நாள் இந்த நாள். நல்ல நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு வர வேண்டிய புகழ், உங்களுக்கு வர வேண்டிய ஒரு நல்ல விஷயம் ஏனோ தடைப்படுகிறது. வர வேண்டிய நேரத்தில் வரவில்லை. சற்று உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக இருக்க வேண்டும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். நீங்கள் இன்று புகழப்படுவீர்கள். செய்ய வேண்டிய ஒரு நற்காரியத்தை திறமையாக செய்து முடித்தார் என்ற நற்பெயரை நீங்கள் எடுப்பீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுகம் தரும் நாள். இன்று எது நடந்தாலும் அது உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் அது சற்று கடுமையாக, சற்று கடினமாக, உங்களை சற்றே கஷ்டப்படுத்துவதாக அமைவதற்கு வாய்ப்பு உண்டு. கவனம் வேண்டும். அன்பர்களே, இதுவரை 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.